ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காரைக்கால் ஸ்பெஷல் கொத்து பருப்பானம் தான் பார்க்க போறோம். இந்த கொத்து பருப்பானத்துல முட்டை பொடிச்சு ஊத்தி புதுமா பழ ஸ்பெஷல் செஞ்சு வைப்பாங்க. இது செம்மையா சூப்பரா இருக்கும். இது சப்பாத்தி, சோறு, நெய் சோறு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இது நம்ம சிம்பிளாவும் ஈஸியாவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அடுப்புல பேன் வச்சு அதுக்கு நெய் ஊத்தி, நெய், எண்ணெய் 2த்தையும் கலந்து ஊத்திக்கணும். நல்லா சுவாசமா இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப போட வேணாம். கம்மியா போட்டுக்கணும். 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை அரிஞ்சு இதுல நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே வதக்கிக்கணும். நல்லா வதக்கி எடுத்து இதில் நம்ம இப்ப என்ன செய்யறோம், சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இதை நல்லா வதக்கும் போது நல்லா வாசமா சூப்பரா இருக்கும். கொத்து பருப்பானத்துக்கு சோம்பு தான் போடணும். நல்லா சூப்பரா இருக்கும். 2 பச்சை மிளகா நானே கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு இப்ப தக்காளியும் சேர்த்துக்கிறோம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் போடுற மாதிரி இதே மாதிரி ஒண்ணா தான் இதுக்கு போடணும். நம்ம எப்போதுமே வதக்கும் போது ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம தாளிப்பு எடுத்துக்கணும். அப்பதான் அதோட குழம்போட வாசனை சூப்பராகவும் டேஸ்டாவும் இருக்கும். இது நல்லா எண்ணெயில வதக்கிக்கணும். 2 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா 2ஆ கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கணும். இதுக்கு ரொம்ப உரப்பு போட வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். மஞ்சள் தூளுக்கு 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு நான் 100 கிராம் பச்சை பயிறு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப ஊத்திக்கிறோம். கொத்து பருப்பானத்துக்கு பச்சை பயிறு தான் போடணும். பைத்தம்பருப்பு 100 கிராம் எடுத்து நல்லா வேக வச்சு நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்டே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுல நம்ம ஊத்தி இப்ப நம்ம மல்லித்தூள் போடணும். கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடணும், ரொம்ப போடக்கூடாது, வாசம் வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சமா மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இதை கலக்கி எடுத்தா கொத்து பருப்பானா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே நம்ம முட்டை சேர்த்துக்கணும். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கணும். அந்த கொதி அடங்கினோடனே தான் நம்ம முட்டை சேர்க்கணும். முட்டை எப்போதுமே நம்ம ஊத்தும் போது இதே மாதிரி பவுல்ல தான் உடைச்சு ஊத்தி அப்புறமா முட்டையை நம்ம குழம்புல சேர்க்கணும். அப்பதான் நம்ம முட்டை வீணா போயிருந்தாலும் இல்ல கலங்கி போயிருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம குழம்புல ஊத்திட்டா நம்மளுக்கு சில நேரத்துல அப்படியே நம்ம வச்ச ஆனா அப்படியே வேஸ்ட் ஆயிடும். அதனால நம்ம எப்போதுமே ஒரு பவுல்ல ஊத்தி வைக்கிறது நல்லது. இதே மாதிரி நம்ம முட்டையை உடைச்சு ஊத்தி மூடியை போட்டு எடுத்தா கொத்து பருப்பானம் சீக்கிரமா ரெடி ஆயிடும். சிம்பிளா ஈஸியா ரொம்ப சீக்கிரமா இதை செஞ்சிடலாம். பைத்தம்பருப்பு வேகத்தான் கொஞ்சம் லேட் ஆகும், மற்றபடி எல்லாமே செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. மேல கொஞ்சம் நெய் ஊத்திக்கங்க, பசு நெய். இதை ஊத்தி சாப்பிடும் போது, சோத்துல ஊத்தி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல நான் மறக்காம செஞ்சு பார்த்து அசத்துங்க. ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.